அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அந்த விஷயம் என்னென்னாக்கா, அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் யாரிடமோ ஒரு செக்ஸ் சேட் பண்ணது போன்ற ஒரு சேட்டு, அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக சில தாவேகா ஐடிகள், நாம் தமிழ் கட்சி ஐடிகள், ஏடிஎம்கே ஐடிகள், பிஜேபி ஐடிகள் அவங்களாம் அதை ரிலீஸ் பண்ணி பயங்கர குதூகலமாயிட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து இது போக போக இதை ப்ரெஸ் மீட்டில் பேசுவாங்க, அல்லது தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அதிகமாக பேச வைப்பாங்க. ஏன்னா எலெக்ஷன் டைமு, அதனால் அது அவங்களுடைய லாஜிக் தான், அது அவங்களுடைய பொலிட்டிக்கல் லாஜிக் தான், அதை பேச வைப்பாங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்க்ரீன்ஷாட் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் உண்மையிலேயே யாரிடமோ ஒருவரிடம் செய்த அந்த செக்ஸ் சாட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தானா அல்லது இல்லையா அப்படிங்கிற டீகோடை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் பயங்கரமான அதிர்ச்சிகரமான பல விஷயங்கள், பல உண்மைகள், ஒன்றுமில்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு, அவங்க வெளியிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். இதில் பல அதிர்ச்சிகரமான பல தகவல், ஏன்டா இப்படி இல்லாமடா ஏமாற்றுவீங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் குறிப்பாக இது உண்மையா அல்லது பொய்யா, ராஜீவ்காந்தி அண்ணன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வைத்து அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வைத்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு திமுகவின் மீது ஒரு பழியை போடுதல், அல்லது அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் மீது ஒரு பழியை போடுதல், அல்லது இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தலைமை முடிவெடுத்திருக்கலாம். அதுக்கு ஆப்பு வைத்தல், அல்லது அதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்த கட்சிக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துதல். இப்போ திமுக கொண்ட திட்டங்களை அவங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியல. இப்போ அது மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அல்லது விலையில்லா டிக்கெட்டாக இருக்கட்டும், இன்னும் பல திட்டங்கள் அதே மாதிரி கொண்டு வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய பேராதரவையும் பெற்ற அதிமுகவில் எல்லாருமே டெய்லி இங்கே வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவில் உள்ளவங்களாம் ஏன் இங்கே வந்து சேரணும்? எனக்கு அங்கே மோடிஜி இருக்கார், அமித்ஷாஜி இருக்கார், எல்லா ஜியும் அங்கே தான் இருக்காங்க. இப்போ நம்ம விஜய்ஜியும் அங்கே போய் சேர போகிறாப்புல, அதுக்கான டீலிங்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு வேளை அதில் மாற்றங்கள் இருக்கலாம் மேபி. அப்போ இவங்கெல்லாம் மோடிஜி அமித்ஷாஜிலாம் அங்கே இருக்கும்பொழுது ஏன் இங்கே வந்து சேரணுங்க? அப்போ உண்மை இல்லை, இந்த உண்மை இல்லாத தன்மையோடு நம்ம எலெக்ஷன் அளிக்கும் பொழுது மக்கள் செருப்பால் அடிப்பாங்க, மக்கள் விளக்கமத்தால் அடிப்பாங்க, மக்கள் சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றி அடிப்பாங்க. ஓட்டு கேட்க ஊருக்குள்ளேயே போக முடியாது, ஏன்னா போன எலெக்ஷனே போக முடியல. அப்படிங்கிற சூழலில் வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் ஒவ்வொருத்தரும், என்ன இன்க்ளூடிங் ஐயா ஓபிஎஸ் அவர்லாம் வந்து முன்னாள் முதலமைச்சர், அவர்லாம் இங்கே வந்து சேர்ந்துருக்காரு. ஐயா புகழேந்தி அவர்களும் இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்காரு. இன்னும் பல பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் எடப்பாடியும் கூட, ஐயா எனக்கு அந்த கட்சியில் பாதுகாப்பு இல்லை, கட்சிக்கே பாதுகாப்பு இல்லை, கட்சியை கொண்டு வந்து தலைமை கழகத்தோடு நான் இணைச்சிடுறேன், தாய் கழகத்தோடு இணைச்சிடறேன் அப்படின்னு நாளைக்கு வந்து சேர்ந்தவர் சேரலாம் அறிவாலயத்தில், நமக்கு தெரியல. ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பொறுத்தவரை அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் யாருடனோ வந்து ஒரு செக்ஸ் சாட் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி பரவி இருக்கிற இந்த ஸ்க்ரீன்ஷாட் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி வளைச்சி பேசணும், நேரடிய விஷயத்துக்கு போயிடலாம். அந்த செக்ஸ் சாட் பண்ணது போன்ற அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அந்த ஸ்க்ரீன்ஷாட் இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் வரும். இதுதான் ராஜீவ்காந்தி அவர்கள் யாருடனோ குறிப்பிட்ட ஒரு நபர்னோ வந்து செக்ஸ் சாட் பண்ணது போன்ற வந்து, அதாவது கன்சர்ன்டுங்கிறது வேறு, அன்கன்சர்ன்டுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் சீமானை குறித்து பேசுனீங்களே, அது அன்கன்சர்ன்ட் அப்படிங்கிறவங்க சம்மந்தப்பட்டவங்களே வந்து அன்கன்சர்ன்டு. என்னை வந்து காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர வச்சு என்னை பாலியல் வல்லுறவு செய்தார், என்னை வந்து வலுக்கட்டாயமாக பாலியல் வல்லுறவு செய்தார் அப்படிங்கிறத சம்மந்தப்பட்ட நபரே வந்து சொல்லும்போது தான் நம்ம பேசணும். எனக்கா முதல்ல அக்கா விஜயலட்சுமி அவர்கள் யார்கிட்ட அந்த குற்றச்சாட்டை கொண்டு வந்தாங்கனாக்கா, யூடியூப் வீடியோஸ் நம்மக்கிட்ட தான் அந்த இஷ்யூ போகும்பொழுது நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க, எனக்கு அப்போ தான் நம்ம முழுக்க கவர் பண்ணிருந்தோம் சீமானை, ஏன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம அப்போ கூட பேசலை. எனக்கா இது ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம் அப்படிங்கிற ஒரு புரிதலும் நம்ம விட்டுட்டோம். அப்புறம் ஒரு இடத்துக்கு அப்புறம் தான் அன்கன்சர்ன்ட் அப்படிங்கிறத ஆதாரங்களை போடும்போது நம்ம பேச ஆரம்பித்தோம். ஸோ இது கன்சர்ன்டா அன்கன்சர்ன்டா அப்படின்னு அடுக்கும் பொழுது இந்த ஸ்க்ரீன்ஷாட் அன்கன்சர்ன்டாக இருக்கிறது அப்படிங்கிற பட்சத்தை தான் நம்ம வந்து இதை டீகோட் பண்ணி ஆகணும். அப்படின்னு டீகோட் பண்ணும்பொழுது நமக்கு கிடைச்ச தகவல்னாக்கா, இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. இதுதான் நான் ராஜீவ்காந்தி அவர்கள் சேட் பண்ணதாக இப்போ பகிரப்பட்டிருக்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டினுடைய உங்களுக்கு இதை மட்டும் டாப்பை மட்டும் காமிச்சிருக்கோம், அவருடைய ப்ரொஃபைல் மட்டும் காமிச்சிருக்கோம். இதுதான் பகிரப்பட்டிருக்கிறது. கீழே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து அவர் ஏதோ பேசியிருக்கிறதாக அதில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது பார்க்கலாம் தேடி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு பாலியல் வல்லுறவு கொள்வது போன்ற, அல்லது அதுக்கு தயார்படுத்துவது போன்ற ஒரு சேட் பண்ணியிருப்பதாக அது வருது. ஸோ அதில் அவருடைய ப்ரொஃபைல் காமிக்குது. அதில் அந்த ப்ரொஃபைலை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெஃப்ட் அம்புகுறி போட்டு பக்கத்தில் அவருடைய டிபி போட்டு ராஜீவ்காந்தி அப்படின்னு போட்டு ப்ளூடிக் வந்திருக்கும். இதான் இன்ஸ்டாகிராமில் பண்ணியிருக்கதான் வந்திருக்கு. இந்த சோஷியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராமுக்கான சோஷியல் மீடியாவுக்கான ஒரு லே அவுட் இது. ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறது வந்திருக்கு. இதில் லெஃப்ட் அம்புகுறி போட்டு அண்ணன் டிபி இருக்குது, பக்கத்தில் ராஜீவ்காந்தி ப்ளூடிக் இருக்குது. சரி, ஓகே. அந்த ப்ளூடிக்கு பக்கத்தில் சில வாய்ஸ் கால் பண்ணுறதுக்கான ஒரு லோகோ காமிக்கும், அதுக்கு பக்கத்தில் வீடியோ காலில் காமிக்கிறதுக்கான ஒரு லோகோ காமிக்கும்.
எப்போவுமே நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலோ அல்லது ஐஃபோனோ எதுவாக இருந்தாலும், ஆப்பிள் ஃபோனோ எதுவாக இருந்தாலும் இப்படி லேஅவுட் வந்து இன்பாக்ஸ் லேஅவுட் வந்து இப்படி காமிக்காது. ஸோ அந்த மேலே டாப்லேயே வந்து அந்த ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணவர் ரொம்ப தப்பாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் மேலே உள்ள டாப்பில் 2 மட்டும் வராது. இப்போ நான் உங்களுக்கு ஒரிஜினலாக நீங்கள் கூட ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உங்களுடைய ஐஃபோனோ அல்லது வாட்டர் இஸ் ஆண்ட்ராய்டு ஃபோனோ அதில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்பாக்ஸ் போய்ப்பாங்க, யாருடையோ சேட்டில் இருப்பீங்களோ அதில் போய் பாருங்கள். அதில் பேர் இருக்கும். பேருக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஐக்கான் இருக்குல்ல, அதில் 2 ஐக்கான் மட்டும் இருக்காது. அதில் வந்து 4 ஐக்கான்ஸ் இருக்கும். ஒன்று வந்து லிங்க் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோன் ஐக்கான், நான் அதை பார்த்தா சொல்லிட்டு இருக்கேன், ஃபோன் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ இது ஐஃபோனு, இன்னொன்று ஆண்ட்ராய்டில் நான் செக் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபோன் ஐக்கான் இருக்கும், இதை வாய்ஸ் கால் பண்ணுற ஐக்கான் இருக்கும், அப்புறம் வீடியோ கால் பண்ணுற ஐக்கான் இருக்கும், அப்புறம் டேக் பண்ணுற ஐக்கான், இந்த 4 ஐக்கானும் அதில் இருக்கும். ஆனால் அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு என்ன நம்ம பேசும்பொழுதே உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ ராஜீவ்காந்தி அண்ணனுக்காக பகிரப்பட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் வந்து மேலே அந்த ஐக்கான்ஸ் வந்து வெறும் 2 ஐக்கான்ஸ் மட்டும் தான் இருக்குது. டேய் ஃபோட்டோஷாப்பு என்னடா ஒர்க் பண்ணுற, வாங்குற காசுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணுறது இல்லையா, கரெக்டாக அந்த லேஅவுட்டை கூட வைக்காமல் நான் விடுவேன். ஸோ அந்த லேஅவுட் வந்து மிஸ் ஆகிருக்கு. இது இன்னொன்று கொடூரமான விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் ஐஃபோனாக இருக்கட்டும் அல்லது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே பொருந்தும். அந்த அம்புக்குறி பக்கத்தில் டிஸ்பிளே பிக்சர் அப்புறம் பேர் இருக்குது இல்லைங்களா, அந்த அவரோட யூசர் நேம் பேர் இருக்குல்ல, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் நேம் என்னவா இருக்குது, அதாவது ஐடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பேர் இப்போ யூடியூபர்ஸ்_இன்ஸ்டா அப்படிங்கிறது நம்மளோட இருக்கும். அப்புறம் என்னோடய பர்சனல் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே என்னக்கா அது என்ன நேம் கொடுத்துருக்குமோ டிஸ்பிளே நேம் அது இருக்கும். அது கீழே அந்த யூசர் ஐடி இருக்கும். அது யூசர் ஐடினாக்கா அந்த ஹேண்டில் நேம் இருக்குல்ல, அது வந்து அது கொடுக்கும்போது வேறு ஒன்றாக இருக்கும். அது கொஞ்சம் 2-3 லெட்டர் மாற்றியோ அல்லது நம்ம என்ன விருப்பப்படுறோமோ அல்லது நம்ம என்ன தெரிவு செய்கிறோமோ அல்லது அவங்களுக்கு கொடுக்குறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசர் நேமுக்கு கீழே வேறு ஒரு ஐடி, அந்த ஐடி வந்து காமிக்க தான் வந்து இன்ஸ்டா ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஸ்டா ஐடி வந்து எப்போவுமே டிஸ்பிளேயில் இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணும்போது டிஸ்பிளேல இருக்கும். அது வந்து ஆண்ட்ராய்டோ அல்லது ஐஃபோன் இருக்கும். ஆனால் இவங்க பகிரப்பட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, அதில் வந்து வெறும் யூசர் நேம் மட்டும்தான் இருக்குது. அது கீழே வந்து அந்த ஐடியை காணோம். அந்த ஐடி எங்கே போச்சு, காக்கா தூக்கிட்டு போச்சா, எழுதிக்கிட்டு போச்சா அல்லது அணில் தூக்கிட்டு போச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. யார் தூக்கிட்டு போனாங்க அல்லது உட்கட்சி பூசலாக யாராவது தூக்கிட்டு போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் அதுவும் இதில் காணும். ரெண்டாவது அவங்க பகிர்ந்ததில் அதுக்கு கீழே வந்தீங்கன்னாக்கா திரும்ப ஒரு பெரிய ரவுண்டு போட்டு அந்த டிஸ்பிளே பிக்சர் இருக்கும். நம்ம டிபி என்ன வைக்கிறோமோ அது இருக்கும். ராஜீவ்காந்தியோட ஃபோட்டோ இருக்கும். அது கீழே ராஜீவ்காந்தி ப்ளூடிக் இருக்கும். ப்ளூடிக் வாங்கினாங்க, ப்ளூடிக் இருக்காது. ஆனால் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹேண்டில் நேம், அதாவது அந்த ஐடி இருக்குல்ல, அந்த ஐடி நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அது வரலன்ட்டு, அது வந்து கீழேயும் இருக்கும். அது வந்து அண்ணன் ராஜீவ்காந்தியினுடைய இதை நம்ம ஷேர் பண்ணியிருந்தாங்களா, அது கீழே வந்து அது போட்டிருக்காங்க, ராஜீவ்காந்தி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதில் வந்து 3 ஐ வச்சுருக்காரு அண்ணன். அந்த ஹேண்டில் நேம் இருக்குல்ல, அது வந்து 3 ஐ வச்சுருக்காரு. ராஜீவ்காந்தி ஐக்கு பக்கத்தில் 2 எக்ஸ்ட்ரா ஐ, மொத்தம் 3 ஐ வச்சுருக்காரு. ஆனால் அதில் அவங்க பண்ண குளறுபடிகள் என்னன்னாக்கா அது கரெக்டாக வச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டாட் வச்சுருக்காங்க. அது வாட்டருடைய ஆண்ட்ராய்டு ஐஃபோனு அதுக்கு முன்னாடி டாட் வராது. அதுக்கு நான் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், அதில் டாட் இருக்காது. ஸோ டாட் வராது, இதில் டாட் இருக்குது. இன்னொரு விஷயம், அதுக்குள்ளே இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அதில் அலைன்மெண்ட் வந்து தப்பாக இருக்கிறது. எப்போவுமே டிஃபால்ட்டாக உள்ள அல்காரிதம் இருக்குல்ல, இன்ஸ்டாவோட அல்காரிதம், அது என்னவாக இருக்குன்னா நீங்கள் என்ன ஐடி கொடுத்தாலும் என்ன ஹேண்டில் நேம் கொடுத்தாலும் அதை வந்து சென்டர் பண்ணி அதுவே வச்சுக்கும். ஆனால் இதில் அவங்க ஹேண்டில் நேமாக கொடுத்துருக்காங்கல்ல அந்த ஃபோட்டோஷாப்பில், அதில் வந்து அந்த ஹேண்டில் நேம் வந்து கீழே உள்ள ஹேண்டில் நேமு அது அது சென்டர் பண்ணாமல் இருக்குது. அதான் ஃபோட்டோஷாப் பண்ணவர் ஒருவேளை சென்டர் பண்ணுற பட்டனை ஃபோட்டோஷாப்பில் பண்ணாமல் விட்டாரானாங்கிறது தெரியல. அதனால் சென்டர் பண்ணாமல் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், அதிலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 2 பேர் சாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா 2 பேரும் ஈச் அதர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இவங்க யாரோட சாட் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கும் பட்சத்தில் அதில் என்னவாக இருக்குனாக்கா, அதில் அந்த டிஸ்பிளே நேமு, டிஸ்பிளே பிக்சர், அது கீழே வந்து டிஸ்பிளே நேமு, அது கீழே வந்து ஹேண்டில் நேமு, அது கீழே வந்து எவ்வளோ ஃபாலோயர்ஸ், பக்கத்தில் எத்தனை போஸ்ட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அது இல்லாமல் அதுக்கு கீழே ஒரு வரி இருக்கும். அது என்னவாக இருக்குனாக்கா, 2 பேரும் ஈச் அதர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யூ ஃபாலோ ஈச் அதர் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும். சரி, இன்கேஸ் அவங்க ஃபாலோ பண்ணலை, யாரோ ஒருத்தவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க அல்லது 2 பேரும் ஃபாலோ பண்ணல, இன்கேஸ் அப்படின்னாக்கா யூ டிட் நாட் ஃபாலோ ஈச் அதர் ஆன் இன்ஸ்டாகிராம், எதுவாக இருந்தாலுமே ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது பக்கத்தில் வரும். இது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஈச் அதர் ஃபாலோவாக இருந்தாலும் ஈச் அதர் ஃபாலோ இல்லாமல் இருந்தாலும் அது ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தான் முடியும். யூ ஃபாலோ ஈச் அதர் ஆன் இன்ஸ்டாகிராம், யூ டிட் நாட் ஃபாலோ ஈச் அதர் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஆன் இன்ஸ்டாகிராம்ங்கிறது டிஃபால்ட்டாக வந்துடும். ஆனால் இவங்க ஷேர் பண்ணியிருக்கிறதுல யூ ஃபாலோ ஈச் அதர் ஆன் அப்படின்றது பக்கத்தில் உள்ள இன்ஸ்டாகிராமை காணும். ஸோ சேட்
இந்த ஃபோட்டோஷாப் பண்ணவர் அதையும் அழிச்சார் அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஸோ அதுவும் அதில் மிஸ்டேக் ஆகி கொண்டிருக்கிறது. இதில் அந்த சேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னும் முக்கியமான 2 விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம சேட்டுக்குள்ளே போவோம். சேட்டுக்குள்ளே வந்து ஒரு 3-4 பேஜஸ் வந்து ஷேர் ஆகிருக்கு. அதில் 2 பெண்கள் கூட ஒரு சேட் பண்ணது மாதிரி. ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரீன்ஷாட் வந்து 2-3 அது வந்து ஒரு பெண்ணிடமும், இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் இன்னொரு பெண்ணிடம். அந்த லாஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம விட்டுலாம். எனக்கா அது நம்ம ஒரே டைமிங்கில் சேட் பண்ணது மாதிரி இருக்குது. அது நம்ம இன்னொரு சேட் அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருந்தாங்க நம்ம டீகோட் பண்ணலாம். அதை பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பண்ணதாக வந்து 2 ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இருக்குது. அதில் நம்ம டீகோட் பண்ண முடியும் ஈஸியாக. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டைம் பார்த்தீங்கன்னா 11:24 PM அப்போ நைட்டில் பண்ணியிருக்காங்க. 11:24 PM நைட்டில் பண்ணியிருக்காங்க. அது 2 ஸ்க்ரீன்ஷாட்டுமே 11:24 PM அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இந்த 11:24 PMல 2 ஸ்க்ரீன்ஷாட் வந்துருந்தாங்க. ரொம்ப லென்த்தான ஒரு சேட் அது. ஸோ மெசேஜ் அனுப்பி திரும்ப அவங்க அனுப்பி திரும்ப இவர் அனுப்பி அவர் அனுப்பினா ஒரு எப்படியும் ஒரு 10-15 ஸ்க்ரீன்ஷாட் 10-15 கான்வர்சேஷன் அதுக்குள்ளே போயிருக்கு. அப்போ 11:24க்குள்ளேயே 2 ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கான கான்வர்சேஷன் ஒரே நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியுமா அப்படின்னாக்கா தட்ஸ் நாட் பாசிபிள். நீங்கள் நார்மலாகவோ அல்லது வெரி அர்ஜென்ட்டுன்னு யார் கூட பண்ணால் கூட ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அவ்வளவு சேட் வந்து பண்ண முடியாது. அப்போ 2 ஸ்க்ரீன்ஷாட்டும் அட்லீஸ்ட் 1 மினிட்டாவது டிஃபர் இருந்துச்சுனாக்கா நம்ம டிஃபர் பண்ண முடியாது. அது நம்ம டீகோட் பண்ண முடியாது. ஸோ இது 2மே வந்து ஒரே டியூரேஷனில் அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு நான் பேசும்பொழுதே உங்களுக்கு ஜூம் பண்ணிலாம் காமிச்சிருப்பா. அப்போ எடிட்டர் மறந்துடுறாக்கா காமிப்பாருக்கிறத நல்லா சொல்கிறேன். ஸோ வந்து 11:24 தான் 2மே இருக்குது. ஸோ 2 பேஜ் தொடர்ந்து ஒரே நிமிஷத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால் மட்டும் தான் பண்ண முடியும். அது யாராலனாக்கா சிட்டி ரோபோ. ஸோ சிட்டி ரோபோ இவர் இல்லை, இவர் ராஜீவ்காந்தி, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த சாட்டுக்குள்ளே தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது பேஜில் தெரியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க. அது கீழே சீன் அப்படின்னு இருக்கும். சீன் அப்படின்னு எப்போ வரும்னாக்கா ட்விட்டரில் இது இன்ஸ்டா பாக்ஸில் நாம் அனுப்பிச்ச கடைசி மெசேஜில் தான் சீன் வரும். அதுக்கப்புறம் நாம் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சீன் போயிடும். பட் இதில் பாருங்கள் சீன் வந்திருக்கு, அதுக்கு கீழே மெசேஜ் அனுப்பிச்சிருக்காப்புல. ஆனால் சீனுங்கிறது அப்படியே நின்றுட்டே இருக்குது. இது என்ன மொபைலாக இருக்கும்? இது ஆண்ட்ராய்டும் இல்லை, இது ஐஃபோனும் இல்லைனாக்கா இது என்ன மொபைலாக இருக்கும்? இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு 2த்துலேயுமே வராது அப்படின்னாக்கா செக் பண்ணி தான் சொல்கிறேன். அப்போ இது என்ன மொபைலாக இருக்கும்? ஸோ அந்த தேடுதல் நம்ம இருக்கோம். ஸோ இவ்வளவு ஃப்ளாஸ் இருக்குதுல்ல. இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? ஏற்கனவே சொல்ல மறந்துட்டோம் இல்லையா, அந்த பத்திரிக்கையை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, இந்த டெம்ப்ளேட் வந்து ஆக்சுவலாக இது வந்து ஐஃபோனில் சேட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட். பட் இது ஐஃபோனில் உட்காரல. இது வந்து ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான டெம்ப்ளேட். அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனில் தான் உட்காருது, ஐஃபோனில் உட்காரல. அப்போ ஏதோ ஒரு ஃபோனை நீங்கள் காமிச்சிருக்கணும். நீங்கள் ஐஃபோன் எடுத்துருக்கீங்க, ஆனால் ஆண்ட்ராய்டில் தான் உட்காருது. அதுலேயுமே ஃபோட்டோஷாப் பண்ணவர் வந்து மிகப்பெரிய தவறுகளை இழைத்திருக்கிறார். வாட் ஸோ சேட். சரி, ஓகே. ஒருவேளை இதுக்கப்புறம் வேறு யாராவது வந்து இல்லை நீங்கள் இப்படி வீடியோ போட்டீங்க, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்காக தான் இந்த பொரியை நாங்கள் போட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டீகோட் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை இதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட்ஸோ அல்லது ஆடியோவோ வீடியோவோ அவங்க வெளியிட்டாங்கன்னாக்கா அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். பட் அது உண்மையாக பொய்யா அல்லது உண்மையாக கூட இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியல. பட் இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட் முழுக்க 100% பொய்யான ஸ்க்ரீன்ஷாட். இதை வந்து பாதிக்கப்பட்டவங்களை கார்னர் பண்ணணும். இவர் நம்ம ராஜீவ்காந்தி வந்து ரொம்ப க்ளோஸு, நமக்கு பழக்கம் அவர் அப்படிங்கிறதுக்கான அவர் கொள்கை ரீதியாக பேசக்கூடியவர், அவர் தப்பு செஞ்சாங்க முட்டு விடணும் அப்படிங்கிற காரணம் கிடையாது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் முழுக்க பொய். ஒருவேளை இதில் இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, விக்டிம் இருக்காங்க, அவங்க ஃபோனில் தான் எடுத்தது அப்படின்னாக்கா அவங்க முகம் காமிச்சு பேச மாட்டோம். நமக்கே தெரியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் முகத்தை காண்பிக்கக்கூடாது. காண்பிச்சாங்கன்னாக்கா அவங்களுடைய மாண்பு சிதைக்கப்படும், நமக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரியாமல் இல்லை. அவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ஒரிஜினல் இல்லைங்க, இது ஒரிஜினல் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை, வேறு ஸ்க்ரீன்ஷாட் இந்த இருக்கா அல்லது இதற்கான நியாயங்கள் என்னவோ அதுக்கு வேறு யார்ட்டாவது கொடுத்தா அவங்க பேச வைக்கணும். அதை நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை இது இல்லைங்கிறீங்களா, இதுக்கு பதில் சொல்லுங்கள், வேறு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, அவர் வேறோட பேசியிருக்காரு, இவ்வளோ பேசியிருக்காரு, அந்த ஆடியோ இந்த வீடியோ அது வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம். வந்ததுக்கப்புறம் உண்மையாக பேசுவோம். அது அன்கன்சர்ன்டாக பேசியிருக்கிறார் அப்படின்னாக்கா அதை பற்றி நம்ம பேசுவோம். ஒருவேளை கன்சர்னோட பேசினாங்க பிரச்சனையே கிடையாது. சீமானுடைய பிரச்சனையே அதுதான். சீமான் அன்கன்சர்ன்டாக அதை வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் அக்கா விஜயலட்சுமி வச்ச குற்றச்சாட்டு. அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிச்சது மாதிரி அதுக்கு நம்ம பேசவே இல்லை. வாட்டருடைய எதுவாக இருந்தாலும் கன்சர்ன் அன்கன்சர்ன் இருக்குது. அப்புறம் விஜய் மேட்டரில் பேசுகிறீங்க. விஜய் மேட்டரில் சங்கீதா அவர்கள் பக்கம் தானே நம்ம பேசுகிறோம். சங்கீதா அவர்கள் சொல்லும்போது நீ டிவோர்ஸ் கொடுங்குறாங்க. நீ ரிலேஷன் கண்டினியூ பண்ணு, பிரச்சனை இல்லை, கன்சென்ட் தான், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களும் பிரச்சனை இல்லை. அப்புறம் டிவோர்ஸ் கொடுங்குறாங்க. டிவோர்ஸ் ஏன் கொடுக்கலங்கிறதா நம்மளோட கேள்வி. நல்லா புரிஞ்சுங்க. கன்சர்ன் வித்தவுட் கன்சர்ன். இது வித்தவுட் கன்சர்ன் போன்று வந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ். இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸில் உண்மை இல்லை, 100 விழுக்காடு இது முழுக்க பொய். வேறு அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸோ வாட்டரோட எதாவது இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம்.